கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தர்மையான கால வேலைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இந்த 2024ஆம் ஆண்டில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் 9 மாதங்களை பாதுகாத்து நல்ல ஆகாரம் கொடுத்து, போக்குவரத்தில் கூட இருந்து, இரவில் நல்ல தூக்கத்தை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் கால வேலையை காணச் செய்து கர்த்தர் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பாடுகள், சில கஷ்டங்கள், சில துன்பங்கள் வந்தது உண்மைதான். ஆனாலும் அவருடைய கரம் நம்மை தாங்கி, நடத்தி, ஏந்தி, சுமந்து வந்திருக்குது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், இன்றைய தினத்தில் யுத்தங்கள், மேகங்கள் உலகத்தை பாடிக்கொண்டிருக்கிறது. அநேக 3வது உலகமாக யுத்தம் வந்து விடுமோ என்று சொல்லத்தக்க அவ்வளோ பெரிய பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. நோய்கள், வியாதிகள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், அநேக இடங்களில் வெள்ளச்சேதங்கள், அநேக இடங்களில் நெருக்கடிகள், உள்நாட்டு கலவரங்கள், நாட்டுக்கு நாடு சண்டைகள், 2 வருஷமாக நடக்கக்கூடிய சண்டை, 1 வருஷமாக நடக்கக்கூடிய சண்டை, லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அநேகர் உயிரை பயண வைத்து அந்நிய தேசங்களில் அகதியாய் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்மையும், நம் குடும்பத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும் இந்நாள் வரைக்கும் காத்து வருகிறார்ல, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும், ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கணும். 9 மாதமாய் பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரியதான தேவன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, சங்கீதம் 94:22, கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமாயிருக்கிறார். இதான் அந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற என் கன்மலையுமாயிருக்கிறார். அவரை தான் நாம் நம்பியிருக்கிறோம். கர்த்தர் மட்டுமே நமக்கு அடைக்கலம். பாருங்கள், பல சூழ்நிலைகள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள், துயரங்கள், சிந்தனைகளில் போராட்டங்கள், தூக்கமின்மைகள், வியாதிகள், பலவீனங்கள், நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், இவையெல்லாம் வரும்பொழுது கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நாம் நம்பி இருக்கக்கூடிய கன்மலையாக இருக்கிறார். எவ்வளவு அருமையான தேவன் பற்றிக்கலாம். அவரை பிடிச்சு கொள்ளுங்க. இந்த மாதம் ஒரு ஜெப மாதமாக இருக்கட்டும். இந்த மாதத்தில் கர்த்தாவே நீதான் எனக்கு அடைக்கலாம், கர்த்தாவே நீதான் என்னுடைய கன்மலை. நல்லா வாயத்திறந்து சொல்லுங்க. உன் வாயை விரிவாக தர நெருப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்கள், இந்த வசனங்களில் வாசிக்கும்போது 94ஆம் சங்கீதத்தில், கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். எவ்வளோ பெரிய வார்த்தை பற்றிக்கலாம். யோசித்து பார்க்குறாரு. கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டால், சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு மட்டும் துணையாக இல்லாமல் இருந்திருந்தா என் ஆத்மா சீக்கிரமாக மௌனத்தில், மௌனம்னா என்ன, நான் செத்தே போயிருப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் இது வரைக்கும் நடத்தி வருகிறார், நம்மை தாங்கி வருகிறார். அதற்காக கர்த்தரை கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். 2வது சொல்கிறார், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் என் ஆத்துமா, உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றியது. பார்த்தீங்களா? அடுத்த வசனம், என் உள்ளத்தில் விசாரம். விசாரம்னா என்ன? கவலைகள், வேதனைகள், துயரங்கள் பெருகும்போது என் உள்ளத்தில் விசாலங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றியது. பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நான் இருக்கிறேன். இங்கே பாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். கடந்த காலத்தை நினச்சி பாரு, உன்னை தாங்கி வந்தேன். அவருடைய ஆறுதல், நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவன். ஆமாம், வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். வேறு யாரும் ஆறுதல் படுத்த முடியாது. நமக்கு ஏற்பட்ட சூழ்நிலையை கண்டு பின்னால் இருந்து சிரிப்பாங்க. நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா பின்னால் இருந்து கேலி பண்ணுவாங்க. நமக்கு துயரம் வந்துருச்சுன்னா பின்னால் இருந்து நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் உலகம், இதுதான் உலகம். நான் ஒரு கார் வாங்கினேன். திடீர்னு 15 நாளில் அந்த காரை சேலத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு திரும்பி வர்றேன். நாய் குறுக்க வந்து அந்த காயுடைய முன்னால் மட்காடு அது இதெல்லாம் உடைச்சி போச்சு. இதை கேள்விப்பட்ட தேவ ஊழியர்கள் சிரிச்சாங்களாம். தேலா அவருக்கு அப்படி தான் ஆகணும். இதுதான் உலகம், இதுதான் உலகம். ஐயோ அவருக்கு அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கல, சிரிக்கிறாங்களாம். ஆனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம இது வரைக்கும் நடத்தி தாங்கி ஏந்தி சுமந்து வருகிற கர்த்தர். பாருங்க, அடுத்து சொல்லுகிறாரு, ஆமாம், கர்த்தர் நமக்கு கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது, கர்த்தாவே உடைய கிருபை என்னை தாங்குகிறது. எத்தனை தடவை கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது அவருடைய கிருபை தாங்கி இருக்கு. கிருபையா, கிருபை கிருபை கிருபை, அந்த கிருபையை நினைப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஆமாம், ஆர்ப்பரித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் நல்லவர்.
இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் இதுதான். இந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப திரும்ப சொல்லுவேன். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை, கர்த்தரோ அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2024 கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? ஜெபிக்கலாமா? இந்த மாதம் முழுவதும் கண்மலையாக இருப்பார், அடைக்கலமாக இருப்பார். வருகிற காலங்கள்லாம் தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, வேதனைப்படாதீங்க. கர்த்தர் நல்லவர். என் தேவனே, உடைய பரிசுத்த கரத்திற்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை தாங்குவதற்காக ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்கள் தாங்குவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும், இந்த வசனங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்தங்களை ஆசீர்வதியும். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் எனக்கு நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாக இருக்கிறார் என்ற இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சங்கீதம் 94:22க்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை தாங்கட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா.